என்னன்னா வைரஸ்கள் இதுதான். ஏன் இந்த பாடத்தை மட்டும் ஸ்பெசிபிக்கா நடத்துறோம், குறிப்பிட்டு நடத்துறோம்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. புரியுதா? உனக்கு சின்ன பிள்ளையா இருக்கப்ப இந்த பொருட்கள், இந்த உலகம் இருக்குல்ல, உலகத்துல பொருட்களால் ஆக்கப்பட்டது நிறைய இருக்கு. அது உயிர் உள்ளதா உயிரற்றதான் சொல்லி நீ சின்ன பிள்ளையில படிச்சிருப்ப. அதோட கிளாசிபிகேஷன், அதோட வேறுபாடு உனக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, பொருட்கள், உலகத்துல இருக்க பொருட்களை உயிர் உள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் முக்கியமான உனக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இட் கேன் மூவ், அதாவது உயிருள்ள பொருட்கள் மூவ் பண்ணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். ஆனா உயிரற்ற பொருள் அது இட் கான் மூவ், அதால மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது உனக்கு சின்ன பிள்ளையில படிச்ச ஒரு டெஃபினேஷன்ஸ், ஒரு வேறுபாடா இருக்கும். அது உனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹையர் செகண்டரி லெவல்ல இல்ல ஒரு 10th லெவல்ல வந்தேனேவோ உனக்கு எப்படி தோணும், தாவரங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்றது இல்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுறது இல்லை. ஆனா அது உயிர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? உயிர் இருக்குல்ல, அப்ப உன்னோட தாட் சேஞ்ச் ஆகுதுல. அதே மாதிரி இப்போ ஹையர் செகண்டரி வந்துட்ட, இப்போ உயிர் உள்ளவைக்கும் உயிரற்றவைக்கும் இடையே உள்ள வேறுபாடு, எதை உயிர் உள்ளதுன்னு சொல்லலாம், எதை உயிர் அற்றதுன்னு சொல்லலாம் அப்படிங்கறது உன்னோட அந்த தாட்டு, அந்த கிளாசிபிகேஷன், அந்த ஐடியா மாற்ற வேண்டியது இருக்கும். அதுக்குதான் இந்த கிளாசிபிகேஷன் போட்டிருக்கேன். பொருட்கள், உலகத்துல பொருளை ரெண்டா பிரிக்கிறோம், உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள். இதுதா உயிரற்ற பொருளை நம்ம இங்க கிளாஸ் இது பண்ண தேவையில்ல, ஏன்னா நம்ம படிக்கிறது பயாலஜி. அப்ப இங்க உயிர் உள்ள பொருளை ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு தாவரம், புரியுதா? தாவரம் இந்த பிளான்ட்ஸ் இருக்குல்ல அது. இன்னொரு பார்த்தோம்னா விலங்குகள் இருக்குல்ல அது. விலங்குகளை பத்தி படிக்கிறது ஜுவாலஜி, புரியுதா? ஆலஜின்னு வந்தாலே நீ எந்த இடத்துலயும் படிப்பு நான் வச்சுக்கோ. இப்ப நியூமராலஜி, நியூராலஜி அப்படிலாம் படிக்கிறேன். நியூராலஜினா என்னது? நியூரான்ஸ் பத்தி படிக்கிறது, ஸ்டடி அபவுட் நியூரான்ஸ். நியூரான்ஸ் தான் நம்ம நர்வ் சிஸ்டத்தோட பேசிக். அது நியூமராலஜினா நம்பர்ஸ் பத்தி படிக்கிறது. இந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, நியூமராலஜி எனக்கு 7 ராசி நம்பர் அந்த மாதிரி. ஆலஜின்னு முடியாது. ஜூவாலஜினா ஜூல என்ன பாருக்கும், விலங்குகள் இருக்கும், அதே ஜூவாலஜி. ஜூனா அனிமல்ஸ் குறிக்கிற ஒரு லத்தின் வேர்ட். அந்த மாதிரி ஜூவாலஜி அப்படின்னா படிக்கிறது. இப்ப உயிருள்ள பொருட்களை தாவரம் விலங்குன்னு ரெண்டா பிரிக்கிறோம். இது ரெண்டுக்கு நடுவுல ஒண்ணு வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். பூஞ்சைகள் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கா? பங்கை, பங்கஸ். இந்த பூஞ்சைகள் நோய் உண்டாகும் சொல்லுவோம். அது இதுக்கு நடுவுல வரும்பா. டிஸ்டர்பன்ஸ். இப்ப எதை எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணு மேஜர்லி 2 வரும். 3ங்கிற நம்பரை நீ ஞாபகம் வச்சுக்கோ. அதிகமா இருக்கிறது 2ஆ இருக்கும், 2ஆ பிரிச்சிடலாம். இப்ப நம்மள்டே இருக்குல்ல இந்த பாலின ரேசியோவே பாரு. ஆண்கள் பெரிய அளவுல இருக்காங்களா, பெண்கள் அதுவும் பெரிய அளவுல இருக்காங்க. ஆனா 2க்கு நடுவுல அந்த திருநங்கைகள் அவங்க வந்துடுறாங்கல்ல, அந்த ரேசியோ கம்மியா. இப்ப என்னதான் கிளாசிபிகேஷன் ஊடையில அந்த நமக்கு புதிய போடுற மாதிரி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த தாவரத்தை ஒரு கிளாசிபிகேஷன் கொடுத்துடலாம். விலங்கு ஒரு கிளாசிபிகேஷனுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனா அந்த பூஞ்சைகள், இந்த பங்கை இருக்குல்ல, அது அதோட கேரக்டரா மாறும். அதனால இப்படி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கேரக்டர்ல இப்ப நம்ம உயிருள்ள பொருளே உயிரற்ற பொருள் 2ஆ பிரிச்சிருக்கோம்ல. உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். மூவ் பண்ணும், மூவ் பண்ணாது. ரெஸ்பிரேஷன் பண்ணும், ரெஸ்பிரேஷன் பண்ணாது. சுவாசிக்கும், சுவாசிக்காது. இப்படி எல்லாம் வித்தியாசம் கொடுத்துருக்கோம்ல. ரெண்டுக்கு நடுவுல இது உயிர் இருக்கா உயிர் இல்லையானே சொல்ல முடியாது. அந்த இடத்துல வர்றதே இந்த வைரஸ்கள். வைரஸ்கள் ரெண்டுக்கு நடுவுல வர்றது. அதுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லலாம், உயிர் இல்லைன்னு சொல்லலாம். ரெண்டுக்கு நடுவுல கேட்டகரி. அதுல உயிர் உள்ள பண்புகள் என்னென்ன இருக்கு, உயிரற்ற பண்புகள் என்னென்ன இருக்குன்னு இப்ப சொல்றேன். ஒன்னா இதுதான். இப்ப புரதம் நீ கேள்விப்பட்டியா? புரதங்கள் பற்றிய புரோட்டீன் இருக்குல்லப்பா. புரோட்டீன்ங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு பயோ பாலிமர். பாலிமர்னா வேற ஒண்ணும் கிடையாது. பாலினா மெனி, பாலினா மெனின்னு அர்த்தம். பாலி மெனி அப்படின்னு அர்த்தம். மெனினா என்னப்பா? நிறைய நம்பர்ல இருக்குது. அதே பாலினா மெனி. மூணுனா என்னது? டைனா என்னது? ட்ரைனா என்னது? 1, டைனா 2, ட்ரைனா 3. number of monomers are joining together to form polymer அப்படி சொல்லுவாங்க. நிறைய மோனோமர் ஒன்னொன்னா சேர்ந்துச்சுன்னா ஒரு 10 ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா எத்தனை வரும்? 10 வருமா?
அதே மாதிரி நிறைய மோனோமர் சேர்ந்து ஒரு பாலிமர் உருவாகும். இந்த மோனோமர்ங்கிறது என்னன்னு கேட்டோம்னா அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்தது என்ன உருவாகும்னா அமினோ ஆசிட் எல்லாம் சேர்ந்தது நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் வந்து ஜாயின் ஆகி புரோட்டீன் வந்து உருவாகும். புரியுதா? புரோட்டீன் வந்து உருவாகும். புரோட்டீன்ங்கிறது ஒரு பயோ பாலிமர். புரியுதா? இது வந்து உயிருள்ள செல்கள் உயிருள்ளவைகள்ல மட்டுமே இருக்கும். புரிஞ்சா? நம்ம ஹேர் இருக்கிற முடி, அதுல இருந்து நெய்ல இருந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தருதுல இம்யூனோகுளோபுலின், அதுலயுமே அந்த புரோட்டீன்லயே இருக்கும். நம்ம ஹீமோகுளோபின் ரத்தம் இருக்குல்ல, அதுல இந்த குளோபுலின் வருவாரு, அதெல்லாமே புரோட்டீன் யூனிட். அப்போ புரோட்டீன்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு தெரியுதா? அது உயிருள்ள மட்டுமே இருக்கும். இந்த புரோட்டீன் வந்து வைரஸ்ல வந்து இருக்கு. அப்ப அது உயிருள்ளவே கருதலாம்ல. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தோம்னா நியூக்ளிக் அமிலம் கொண்டிருத்தல். நியூக்ளிக் அமிலம்னா வேற ஒண்ணும் இல்ல, டிஎன்ஏ ஆர்என்ஏ. டிஎன்ஏ என்ன பண்ணா அதுப்பா டிஎன்ஏ ஆர்என்ஏ. டிஎன்ஏ ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? 10th அந்த வாட்சன் கிரீக் மாடல் டிஎன்ஏ படிச்சிருப்பீங்களா? டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது இதுக்கான ஃபார்ம். டிஎன்ஏங்கிறது வேற ஒண்ணுங்க, நம்ம உட்கருவு இருக்குல்ல, நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல், நம்மளோட பண்புகளை அடுத்த தலைமுறை கடத்துறது. இது வந்து உயிருள்ள பொருள்ல தானே இருக்கும். உயிருள்ள பொருள் இனப்பெருக்கம் செஞ்சு இனப்பெருக்கம் செய்யறப்ப நம்ம பண்புகளை அடுத்த தலைமுறை கடத்தும். இந்த இது வந்து இந்த வைரஸ்கள் வந்து இருக்கு. அப்ப இதை வந்து என்னவா கருதலாம்? உயிருள்ள ஒரு பொருளா கருதலாம்ல. சோ வைரஸ் வந்து உயிருள்ள ஒரு பொருளா கருதலாம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் வந்து இந்த வைரஸ்கள்ல வந்து இருக்கும். வளர்ச்சிதை மாற்றம், டஸ்ட்ல இருப்பான், வளர்ச்சிதை மாற்றங்கிறது. இப்ப கவனி, இந்த வளர்ச்சிதை மாற்றங்கிறத நல்லா தமிழ்லயே நீ புரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா மெட்டபாலிசம் இங்கிலீஷ் வச்சிருப்பாங்க. அது என்னன்னா மெட்டபாலிசம் ஈக்குவல் டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா சொன்னா மெட்டபாலிசம் ஈக்குவல் டு அனபாலிசம் பிளஸ் கெட்டபாலிசம். அனபாலிசம் பிளஸ் கெட்டபாலிசம் வரும். இதை வந்து வளர்ச்சிதை மாற்றம் சொல்லுவான் தமிழ்ல. வளர்ச்சிதை மாற்றம், வளர்ச்சிதை மாற்றம். அனபாலிசம்னா வளர் மாற்றம், இதுனா சிதை மாற்றம், சிதை மாற்றம். இப்ப வளர்னா என்னது, சிதைனா என்ன? இப்ப வளர்க்கிறதுனா ஒரு குரோத் ஆகுறது, அதானே வளர்றது. சிதைனா சிதைக்கிறது, அழிஞ்சு போறது, அதே வேற ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து வளர்ச்சிதை மாற்றத்துல என்ன நடக்குன்னா ஃபர்ஸ்ட் வளர் மாற்றம். வளர் மாற்றத்துல நான் சொன்னேன் இல்ல, புரோட்டீன் வந்து உருவாகுதுன்னு. புரோட்டீன் எப்படி உருவாகுது? நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஒன்னொன்னா சேர்ந்து ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, பாலிபெப்டைட் செயினா மாதிரி புரோட்டீனா மாறுது. அப்ப அது வளர் மாற்றம் தானே. இது வந்து வளர் மாற்றம், அனபாலிசம். இப்ப சிதை மாற்றத்துக்கு வரும். சிதை மாற்றத்தை பார்த்தோன்னா பிரக்டோஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, சுக்ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. சுக்ரோஸ்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம சுகர் இருக்குல்ல, டேபிள் சுகர் நம்ம யூஸ் பண்ற வீட்டுல இந்த காபி டீ எல்லாம் போட்டு குடிப்போம்ல, அது வந்து சுக்ரோஸ். அது எதாவது சேர்ந்ததுன்னா குளுக்கோஸும் பிரக்டோஸும் சேர்ந்தது. சுக்ரோஸ் இருக்குன்னா இது எதாவது சேர்ந்ததுப்பா? குளுக்கோஸ். ஜீனா குளுக்கோஸ் பிளஸ் பிரக்டோஸ், குளுக்கோஸ் பிளஸ் பிரக்டோஸ் ரெண்டும் சேர்ந்தது இந்த சுக்ரோஸ்ங்கிறது. இப்ப சுக்ரோஸ் வந்து என்னவா பிரியுதுன்னா குளுக்கோஸாவும் பிரக்டோஸாவும் பிரியுது. இங்க வந்து சேருதா பிரியுதா, தொடங்குதான் சேர்க்கை நடக்க. சிந்தசிஸ்னா சேர்றது, லைசிஸ்னா அழிகிறது. இதை நான் வச்சுக்கோ. சிந்தசிஸ்னா போட்டோ சிந்தசிஸ் கேள்விப்பட்டிருக்கா? ஒளி சேர்க்கை. போட்டோசிந்தசிஸ்ல என்ன நடக்குது? இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் H2O இதெல்லாம் வந்து H2Oவும் CO2வும் சேர்ந்து குளுக்கோஸ் வந்து உருவாகுது. உருவாகுதுன்னா என்ன? சிந்தசிஸ் தானே.
இதே இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கிறப்ப என்ன நடக்கும், நம்ம ஆக்சிஜனை எடுத்து அந்த குளுக்கோஸ் மாலிகுல பிரிக்கிறோம், சிதைக்கிறோம், அது வந்து சிதை மாற்றம். புரியுதா? போட்டோசிந்தசிஸ் வந்து அனபாலிசம், ரெஸ்பிரேஷன் வந்து கெட்டபாலிசம். உருவாக்குறது அழிக்கிறது. இதுதான் தாவரங்கள் உருவாக்கி நமக்கு தருதுல, அதை அழிச்சுதான் நம்ம எனர்ஜியா எடுத்துக்கிறோம். இதுதான்ப்பா. இப்ப அனபாலிசம் மெட்டபாலிசம் என்னன்னு தெரிஞ்சா, அனபாலிசமும் கெட்டபாலிசம் சேர்ந்தது மெட்டபாலிசம். அதாவது வளர்ச்சிதை மாற்றம், வளர் மாற்றம் பிளஸ் சிதை மாற்றம் ரெண்டும் சேர்ந்தது. இது வந்து வைரஸ்ல வந்து காணப்படுது. உயிருள்ளதை தானே அது காணப்படும். சோ இதை வந்து உயிருள்ள ஒரு பொருளா கருதலாம். உயிருள்ளதையாக வைரஸ் வந்து கருதுறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நோய் உண்டாக்கும் திறன் உடையது. நோய் உண்டாக்கும் திறன் உடையதுன்னா, இப்ப ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அதுக்கு உயிர் இருக்குல்ல, அது நோயை உண்டாக்குதுல. அப்ப அதுக்கு தேவைப்பட போய் ஏதோ ஒன்று தேவைப்படுது, அதனாலதான் நோயை உண்டாக்குது. உயிருள்ள வைக்கிறது இந்த உணர்வெல்லாம் இருக்கும், இந்த நியூட்ரிஷன்லாம் இருக்கும். இது வந்து இந்த வைரஸ்ல வந்து இருக்கு, இதை சொல்லலாம். அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட், திடீர் மாற்றம் அடையும் பண்புடையது. திடீர் மாற்றம்னா சடன் சேஞ்சஸ், சடனா சேஞ்ச் ஆகுறது. அதாவது இந்த டிஎன்ஏ இருக்கு பாரு, டிஎன்ஏல ஏற்படுற அந்த சடன் சேஞ்சஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் எவல்யூஷன்ஸ். இப்ப இது எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னா, எவல்யூஷன் இருக்குல்ல, பரிணாமம் அடையுதுல. இப்ப குரங்குல இருந்து மனுஷன் என்னன்னு சொல்றோம்ல, அது எப்படின்னா நமக்கு எத்தனை குரோமோசோம்ஸ்னா, அதாவது குரோமோசோம்ஸ் அது அந்த டிஎன்ஏ அதை இண்டிகேட் பண்றது, அந்த ஜெனடிக் மெட்டீரியல். நமக்கு 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஒரு பேர்னா என்னது 2. அப்ப 23 × 2 எத்தனைப்பா? 23 × 2 எத்தனை? 46 தானே. 46 குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். புரியுதா? 46 குரோமோசோம் வந்து மனிதர்களுக்கு இருக்கும். இதே குரங்குக்கு எவ்வளவு இருக்குன்னா 24 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். அப்ப 24 × 2 எவ்வளவு? 24. 2 24 எவ்வளவு? 48. அப்ப 2 அந்த பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தானே வேறுபடுது. ஆனா குரங்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு பாரு. புரியுதா? ரெண்டுமே பிரேமேட்ஸ் தான். அதாவது அதுக்குரிய பண்பு பிரேமேட்ஸ்ல ஒரு நம்ம ஒண்ணு, இந்த பைலாகுலர் ரிசன் இருக்கும், அதுக்கு முன்னாடியே கண்ணு இருக்கும். குதிரை மாதிரி இங்கிட்டு ஒண்ணு இருக்காது, நம்ம மாதிரியே இருக்கும். ஆனா வேறுபாடு நிறைய இருக்குல்ல. இதுதான்ப்பா அந்த வேறுபாடுகள். திடீர் மாற்றம், சடன் சேஞ்சஸ் வந்து உருவாகும். இது வந்து இயற்கையில் நடக்கிறப்பதே இன்னொரு பீசிஸ் வந்து உருவாகும். இது வந்து ரேடியேஷன் மூலமா நடக்கலாம், இல்ல கெமிக்கல்ஸ் மூலமா நடக்கலாம், எது மூலியமாவும் நடக்கலாம். இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, திடீர்னு பார்த்தோன்னா டைனோசரஸ் பறந்து வந்துட்டு திடீர் மாற்றத்தினால இந்த மியூட்டன்லாம் இருப்பாங்களே, எக்ஸ்மென்ல ஒருத்தன் கையில இருந்து பவர், ஒருத்தனுக்கு இன்விசிபிள் ஆகுற அந்த பவர் கிடைக்கும், மறையிற சக்தி, இதெல்லாம் மியூட்டேஷன் நடக்கிறதா நடக்கும். அந்த திடீர் மாற்றம் வந்து இந்த வைரஸ் வந்து இருக்கும். இன்னொன்னு உனக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா, இப்போ வந்து சில கொரோனாவுக்கு பார்த்தோன்னா மருந்து கண்டுபிடிச்சாங்க. மருந்து ஏதோ வேக்சின் அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, ஏதோ ஒரு இதை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா 80s ஆரம்பத்துல வந்த எய்ட்ஸ்க்கு ஒன்றும் மருந்து இல்லை. பாத்தியா? எய்ட்ஸ்க்கு ஒன்றும் மருந்து கண்டுபிடிக்க முடியலப்பா. அதுல வந்து இந்த ஜிடோடின், அஜிடோடின் இதெல்லாம் வந்து மெடிசின். அது வந்து நோயாளியோட வாழ்நாளை கொண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ 5 வருஷம் வாழ்றாங்கன்னா ஒரு 10 வருஷம், ஒரு 5 வருஷம் சேர்த்து வாழலாம். அப்படித்தான் இருக்க முடியும், வழிய ஃபுல்லா கியூர் பண்ண முடியாது. இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, மருந்து கண்டுபிடிக்கிறதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, ஒரு உயிருக்கும் ஒண்ணு டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும், இல்லைன்னா ஆர்என்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும், அந்த மரபு பொருளா இருக்கும். ஒரு உயிரினத்தை அழிக்கணும்னா நம்ம கையவோ காலவோ வெட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து சாகாது, இமிடியேட்டா சாகாது. ஆனா அதோட ஹார்ட்டவோ இல்ல பிரெயினவோ டச் பண்ணோம்னா பிடிங்கி போட்டோம்னா ஈஸியா செத்துரும்ல. அது மாதிரி வைரஸ்களுக்கு அந்த நுண்ணுறுப்புகள்லயும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த பொருள் அழிக்கணும், அழிச்சாத்தே அது வந்து இமிடியேட்டா சாகும். இப்ப இதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், இந்த இது இருக்குல்ல வைரஸ்க்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறோம், அந்த கச்சை வைரஸுக்கு இன்ஜெக்ஷன் போடுறோம் டிஎன்ஏவா அழிக்கிறது. அது என்ன செய்யணும்னா, அந்த திடீர் மாற்றம் மியூட்டேஷன் அடைஞ்சு ஆர்என்ஏவா மாத்திக்கிறோம். அதை அப்ப ஆர்என்ஏவுக்கு ஒர்க் ஆகாதுல, சரி ஆர்என்ஏவுக்கு போடுவோம்னு சொல்லி போட்டோம்னா அது வந்து டிஎன்ஏவா திருப்பி மாத்திக்கிறோம். ரெண்டும் சேர்த்து ஒரேதான் போடலாமா சார் அப்படின்னா அது வந்து இன்னும் பாசிபிள் கிடையாது. இதுதான் இதே இதுல இருக்க இது. அப்ப திடீர் மாற்றம் அடையும் பண்பு வந்து வைரஸ்க்கு வந்து இருக்கு. அப்ப இதை வந்து உயிர் உள்ள ஒரு பொருளா கருதலாம். இதே போ. அதுக்கடுத்து உயிரற்ற பண்புகள்.
உயிரற்ற பண்புகளை பாரு, இந்த படிகமாக மாற்ற முடியும். படிகம் மாத்திரம் வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம லேபிள் எல்லாம் அந்த கிறிஸ்டலைசேஷன் பண்ணி வச்சுப்போம். ஒரு புதை பொருட்கள் பார்த்திருக்கியா, ஒரு பாறைக்கு நடுவுல புதைஞ்சு கிடக்கும், அதுல இருந்து நம்ம அந்த ரேடியோ கார்பன் வயது அதை எடுத்து பார்ப்பாங்க. டைனோசருக்கு இதெல்லாம் கிடைச்சுன்னா அந்த பாறை குழம்பு இருக்குல்லப்பா, மேக்மா, அது வந்து வலிஞ்சு வரும் ஒரு இடத்துல இருந்து. அது வந்து ஒரு பொருள் மேல, ஒரு மரக்கட்டை மேல, ஒரு இரும்பு மேல படிச்சுன்னா அதை மூடியும். மேக்மா வந்து குழம்பு வந்து இந்த ஒரு கொலாய்டல் ஃபார்ம்ல இருக்கும், ஒரு கொலவலன்னு இருக்கும். அது அதுல மூடுல பார்த்தேன் என்னன்னா, இந்த அப்படியே குளிர்ந்தும்ல பாறை, குளிர்ந்தனே அது வந்து கிறிஸ்டல் ஆயிரும், ஒரு படிகம் ஆயிரும். அது மாதிரி இதை எடுத்து லேபிள கண்ணாடி இதெல்லாம் வச்சு ஒரு உயிரில்லாத ஒரு பொருள் மாதிரியே படிகம் பண்ண முடியும், படிகமாக்கலாம், கிறிஸ்டலைசேஷன் பண்ணலாம். இது வந்து உயிரில்லாத பொருட்களை மட்டும் பண்ண முடியும். அதை வந்து வைரஸ்ல பண்ணலாம். அப்படிங்கிறதுனால இது வந்து உயிரற்ற ஒரு பொருள். இதுதான் உயிருள்ள பண்புகள். என்னன்னா செல்லுக்குள்ளே பெருக்கமடையும் பண்பு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நியூக்ளிக் அமிலம், நியூக்ளிக் ஆசிட், அப்புறம் புரோட்டீன் வந்து இதுல இருக்கு. உயிருள்ள பொருட்களுக்கு சொந்தமான அந்த புரோட்டீன், அமினோ ஆசிட் வந்து இதுல இருக்கனால உயிருள்ள ஒரு பொருளாக கருதலாம். அதுக்கடுத்து உயிரினங்களுக்கு நோயை தோற்றுவிக்குது. சொன்னோம்ல, பாக்டீரியா, ஃபங்கை மாதிரி இதுவும் நோயை தோற்றுவிக்குது. அது எதுக்கு வந்து பாக்டீரியாவுக்கு வேலை இல்லாம நம்மள்ட்ட வந்து நோயை தோற்றுவிக்கு, அதுக்கு ஒரு தேவை இருக்கு. இதுதான், அது வந்து நமக்கு தேவைப்படாம இருக்கு, அதனாலதான் நோய் வந்து வர்றது. அதுக்கடுத்து உயிரற்ற பண்புகள் பார்த்தோன்னா வளர்ச்சி மாற்றம் வந்து காணப்படாது. இப்போ வளர்ச்சி மாற்றம் காணப்படாதுன்னு என்னன்னா, இப்ப சொன்னோம்ல, அனபாலிசம் பிளஸ் கெட்டபாலிசம் ரெண்டும் சேர்ந்ததே மெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னோம்ல. இப்ப நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னா ஒரு வளர் மாற்றமா இருக்கு, வளர்றதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஆனா எக்ஸ்கிரீஷன் நீ பண்ணல, யூரினோ மோசனோ போல, அப்படி உன்னால இருக்க முடியுமா? ஒரு மனிதனாலேயோ ஒரு உயிரினத்தாலேயோ இது இப்படி போகாம இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்படி இருந்தா மனுஷனு கிடையாது, ஒரு அமேசிங் பிசிசின்னு சொல்லிடுவாங்க. இதே மாதிரி இந்த வைரஸ்ல வந்து வளர்ச்சி மாற்றங்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு ஓம்பு உயிரி நம்ம இருக்கோம்ல, நம்மதே ஓம்பு உயிரி, அதுக்கு வந்து நம்மள்ட்ட வந்து தங்கி அண்டி வாழுது. உயிருள்ள பொருள்ல மட்டும்தான் அது வந்து பெருக்கமடையும். பாக்டீரியா இருக்குல்லப்பா, பாக்டீரியா வந்து உயிர் இருக்கிறதுல இருக்கும், உயிர் இல்லாததுல இருக்கும். இப்ப பாலுக்கு வந்து உயிர் இருக்கா, தனியா எடுத்து வச்சோம்னா அதுல வந்து லாக்டோபைசிலஸ் பாக்டீரியா இருக்குல்ல. அதே மாதிரி மண்ணுல வந்து இந்த நைட்ரோபாக்டர் இந்த மாதிரி பாக்டீரியாவெல்லாம் இருக்கும். மண்ணுக்கு உயிர் இல்லையில, அந்த மாதிரி உயிர் இல்லாத பொருள் இருக்கும், உயிர் இருக்க பொருள் இருக்கும் பாக்டீரியா. அதே மாதிரி ஃபங்கையோ உயிர் இல்லாத பொருள்ல மேக்சிமம் இருக்கும், சாப்ராபைட்டி, அது வந்து மட்குண்ணி உயிர் இல்லாத பொருள்ல மேக்சிமம் இருக்கும். உயிர் உள்ள பொருள்லையும் நம்ம அந்த இச்சஸ், அந்த ரேச்சஸ் இதெல்லாம் வருதுல, இந்த படத்தாமை சேத்து புண்ணு இதெல்லாம் வருதுல, அப்ப நம்மள்ட்ட அது வந்து உயிருள்ளவையில இருக்கும், உயிர் இல்லாதவையில இருக்கும் இந்த ஃபங்கை வந்து. ஆனா அந்த வைரஸ் வந்து உயிருள்ள பொருள்ல மட்டும்தான் இருக்கும், உயிர் இல்லாத பொருள்ல அதெல்லாம் இருக்க முடியாது. அது ஒண்ணு. வளர்ச்சி மாற்றம் வந்து இதுல வந்து காணப்படாது. அதாவது எடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த எக்ஸ்கிரீஷன் அந்த மாதிரி இதுல அந்த இதே கிடையாது, அந்த வளர்ச்சி மாற்றம் ப்ராப்பரா இல்ல. அப்ப வந்து இதை வந்து உயிரற்ற பொருளா கருதணும். புரியுதா? இது வந்து இம்பார்ட்டன்ட் பான். இதை வந்து நீ ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும். வைரஸுக்குன்னு ஒரு தனி பிரான்ச்சே இருக்கு, அதே வைராலஜிங்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, study about animals is called a zoology. Study about neurons, about nervous system is called a neurology. Study about numbers is called a என்னது நியூமராலஜி. இதுதான். அதுக்கப்புறம் அந்த நிறைய ஆலஜின்னு வரும். மைக்காலஜினா ஃபங்கையை பத்தி படிக்கிறது, சைக்காலஜி. வேற என்ன மாதிரி ஆலஜின்னு முடியுதா? சுவாலஜி, ஜுவாலஜி சொன்னோம்ல, ஜுவாலஜி நிறைய இருக்கு. ஜுவாலஜி என்னடா காலேஜியா? ஆலஜி, எல்ஓஜின்னு முடியும், ஆலஜி. இதுதான் நிறைய இருக்கு. அந்த மாதிரி வைரஸ் பத்தி படிக்கிறது வைராலஜி. புரியுதா? இது நல்லா வைரஸ் பத்தி நல்லா, இது ஒரு பேசிக் எடுத்து படிச்சிருந்தா உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நீ கூட கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கலாம், வைரஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு உயிரினத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டா தானே அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியும். அதுதான். இப்போ வைரஸ்களை எடுத்துக்கிறோம், உயிருள்ள பண்பு, உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் ரெண்டு பிரிக்கிறோம். உயிருள்ள பண்புகள் உனக்கு சில இதுக்கு இருக்கும், அதைத்தான் உயிருள்ள பொருட்கள் உலகத்தை வச்சுக்குவோம். உயிரற்ற பண்புகள் இருக்கும், அது உயிரற்ற பொருட்கள். ஆனா இந்த வைரஸ் ரெண்டுக்கு நடுவில் வருது.
புரியுதா? அதுக்கான பண்புகள் தான் அந்த வளர்ச்சி மாற்றம் காணப்படாம இருக்குது. படிகமாக்குறது இதெல்லாம் உயிரற்ற பண்பு. தென் பார்த்தோம்னா நீக்கில் அமிலம் புரதங்கள் கொண்டு இருக்குது. திடீர் மாற்றம் அடையும் பண்புடையதா இருக்குது. ஓம்பி சில்லிக்கு வெளியே பெருக்கமடையும் திறனா இருக்குது, இல்லாம இருக்குது. இதெல்லாம் வந்து உயிருள்ள பண்பை குறிக்கிறது. நல்லா குறிச்சு வச்சுக்கோ. 5 மார்க்ல வரும், 3 மார்க்ல வரும். இம்பார்ட்டன்ட். இது பாஸ் பண்ணிருப்பா.